ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்சி ராக் ட்ராவலர் வாங்கியிருந்தோம். அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து கபி டாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான், இந்தியாவில் இருக்கிறது தான். ஸோ இதில் வந்து என்ன ஆர்சி ஃபுல் ஃபங்க்ஷன் 1.18 ஸ்கேலு, ஷார்ப் அப்சார்பரா, ஷேக் அப்சர், ஃபார்வர்ட் லைட்டு, ரிமோட் கண்ட்ரோல் லைட் இருக்குங்க ஃப்ரண்ட்டில் காரில் வந்து. ஸோ பாருங்கள், இதுதான் இந்த கலர் தான் நமக்கு தந்திருக்காங்க. ஸோ பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜர், ரிமோட்டு. இதெல்லாம் வந்து இது வந்து 0 to 8 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கிடையாது, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி வெளியே எடுத்தோம்னாலே இது பார்த்திங்கன்னா நம்மளோட ராக் ட்ராவலர் தான் தந்திருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், நம்மளோட ராக் ட்ராவலர் தான் தந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ட்ராவலர் பிராண்ட் நியூ ராக் ட்ராவலர் வந்து இருக்குது. ஸோ நான் இது வந்து 1 or 2 days வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், இதான் நம்மளோட ராக் ட்ராவலர். ரிமோட் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருவோம். எல்லாமே சேஃபாக வச்சுருக்கணும். ஸோ இதான் அந்த ரிமோட், ஓகேங்களா? ரிமோட் இதான். ரிமோட்டு இது வந்து ஸ்மோக் பட்டன் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து காருக்கு வண்டியில் வந்து ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு இது பண்ணுறேன். நான் சிங்கிளாக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன், சரிங்களா? அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ ரெக்கார்டிங்க. சரிதாங்க நம்மளோட காரு, பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? காரு தான். இதுதான், எல்லாமே சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு. பாருங்கள், சூப்பரான குவாலிட்டி தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், எல்இடி லைட்டு. ஸ்மோக்கை விட இந்த எல்இடி லைட் வந்து நைட் டைம் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் காரை. பின்னாடி வந்து ஸ்மோக் வர்றது பார்த்துக்கோங்க. நம்ம காரை இங்கே வரமா வச்சுனா வேறு என்னென்ன பாக்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைப்-சி சார்ஜிங் கேபிள், ஓகேங்களா? டைப்-சி சார்ஜிங் கேபிள் தந்துருக்காங்க. அடுத்து வந்து அந்த நாசில் வாட்டர் இன்சைட் பண்ணுறதுக்கான நாசில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காரை வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ நம்ம காரில் வந்து ஆன் சுவிட்சை வந்து ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது, ஓகேங்களா? ஸோ வந்து லைட் எரியுது. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்மோக் வந்து இது பண்ணுறதுக்கு பார்க்குறேன் வாங்க. ஸ்மோக்கு பாருங்கள், ஸ்மோக் பட்டன் வந்து அழுத்திட்டேன். ஸோ ஸ்மோக்கை பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். லைட் எரியும் சூப்பராகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், ஓகேங்களா? இது கொஞ்சம் பில்லாக இருக்குது, அதனால் திரும்பறதுக்கு கஷ்டப்படுது. ஸோ பாருங்கள், ரியாக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து வாங்க ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டிஸ்டன்ஸ் பாருங்கள், நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். டிஸ்டன்ஸ் பார்த்து எனக்கு வந்து ஷாக் தான். இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. நிற்கல, காரு மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிச்சு. இது வந்து ஒரு 4x2 தான், ஓகேங்களா? 4x2 டிரைவ் வீலு.
கார் வந்து மாட்டிக்கிச்சு ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து இது வந்து ரோட்டில் ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து இப்போ வந்து ரோட்டில் ட்ரைவ் பண்ணி பார்ப்பேன் பாருங்கள். நல்லாவே போகுது சரிங்களா. இது வந்து இதுமாரி ரோட்டுக்கு இதுக்கு தான் வந்து பெட்டர்னு நினைக்கிறேன். 2 வீல் டிரைவ் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள். 2 வீல் டிரைவ் வந்து 4x4 வந்து 4x4 வந்து எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. 2 வீல் டிரைவ் வந்து அவ்வளோக்கும் எனக்கு பெஸ்ட்டு கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் இப்போ ட்ரைவ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ஹேண்டடாக தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஐயோ எங்கேயே போகுது. இந்த மோட்டில் இறங்கிட்டு இப்போ ஏறுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் லேட் ஆகுது ஓகேங்களா. பவர் கிடையாது, இதுக்கு ஒன்றும் பவர் கிடையாது. ஸோ இதோட ஓவரால் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஓவரால் குட்லாம் சொல்ல முடியாது. இதை குட் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டன்ட்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா இந்த கார்ட்டு கிடைக்காது ஓகேங்களா. 1.16 1.12 ஸ்கேல் தான் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இதோட ஸ்பீடை செக் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்துக்கலாம் வாங்க. சிங்கிளாக தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் நான் சரிங்களா, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு போகிறது. இது வந்து ரிவேர்ஸுக்கான இது ரியாக்ஷன் வந்து பாருங்கள். ஸ்மோக்கும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஆனால் அந்த கார் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது, அதான் பெட்டராக இருக்குது ஓகேங்களா. நான் என்ன ஸ்மோக் ஏதாச்சும் ட்ரைவ் பண்ணல பாருங்கள். ஸ்மோக் எவ்வளோ வருதுன்னு கூலிங்காக இருக்குப்பா மூஞ்சிக்கு வச்சா. ஜில்லுன்னு இருக்குது காய்ஸ். ஸோ ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அந்த விடைபெறுவது நான் உங்கள் டிஃபிகல்ட் ட்ராக்.